ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்மலை ஃபேமிலி. வாங்க இப்போ நம்ம பீக்கிங்காய் பொரியல் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றி காஞ்சிடுச்சு. கடுகு கடலப்பருப்பு போட்டுட்டேன். கடுகு கடலப்பருப்பு வெடிச்சதையும் வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் வதங்கினதும் நம்ம கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுக்கலாம். கருவேப்பிலை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கணும். நல்லா வதங்கட்டும். நான் பீக்கிங்காயெல்லாம் நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். ஃபஸ்ட்டு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பீக்கிங்காய் போட்டுக்கலாம். நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணாதான் சீக்கிரம் வதங்கும். கொஞ்சம் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். இன்றைக்கி கொஞ்சம் சாதத்தில் பிசைஞ்சுக்கிற மாதிரி தான் செய்கிறேன். அதனால தான் வரமிளகாய் தூள் போட்டிருக்கேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். சால்ட்டு கொஞ்சம் போட்டுக்கலாம். நல்லா வதக்கி விட்டுக்கணும். இதுலேயே ஒரு 5 மினிட்ஸ் 6 மினிட்ஸு நம்ம தண்ணி ஊற்றாமையே வதக்கிட்டே இருக்கணும். அப்போ நல்லா வதங்கிச்சு. இதுலேயே வெந்துக்கிருச்சு. இப்போ தேங்காய் பூ போட்டுக்கலாம். தண்ணி ஊற்றாமையே தான் வதக்கணும். அப்போ தான் நல்லா அதுலேயே தண்ணி வரும். பீக்கிங்காய் நீர்க்காய்ங்கிறதுனால உங்களுக்கு அது தண்ணி அதுலேயே இருக்கும். நல்லா தேங்காய் பூ போட்டு கிளறி விட்டுக்கணும். ரெடி ஆயிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எடுத்து சேவ் பண்ணிக்கலாம். பீக்கிங்காய் பொரியல் ரெடி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.